இப்போது நாங்கள் கரையிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வெறும் 2-3 நாட்கள் ஆஸ்திரேலியாவில் இறங்கிடுவோம். அந்த பாயாக இருக்கக்கூடிய துணியைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். அதாவது விசேடமாக தைக்கப்பட்டிருக்கின்றது. அதிக குதிரை வலுவுடைய இயந்திரத்தை அங்கே போட்டியிருக்கிறார்கள் என நினைக்கின்றேன். எல்லாரும் சிரியுங்கோ, எல்லாரும் சிரியுங்கோ. ரைட் ரைட். அங்கே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் சந்தோஷமாக பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். தம்பி தம்பி எப்படி சுவம் போட்டி பார்க்க வந்தீங்களோ? இப்போ அங்க இருந்து எங்களோட தொழிலாளர்கள் வந்து போயிட்டு பாய் எடுத்து அந்த பாயின் திசையை நோக்கி இந்த இடத்துக்கு வந்து சேரிக்கணும். சரி சரி. அதாவது மண்குமால்ல இருந்து எங்களோட மினங்குப்பட்டி கரையோரம் வந்து ஒதுங்கி நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி, குறிப்பாக நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி சற்று ஆழமான பகுதியாக இருக்கின்றது. அதை போட கொண்டு வந்தாங்க. அதுக்கு நாம கடத்தொழில் சங்கத்திற்கு கேட்டதுன்னா எங்களுக்கு அதை பாலமா போட்டு தர. ஆமா ஆமா. அதுங்களை மீன்கள் போய் திருக்கடலா இருக்கிறபடியால அங்கே எங்களை மீன் பெறக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு செய்யறதுக்கு கேட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாமதிச்சுக்கு இருக்கு அந்த ரோட். தனது வல்லத்தை வலித்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். கடலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து புறநீச்சல் அடிக்கிறார். அதாவது 2 கால்களையும் சப்பானி கட்டிக்கொண்டு அவர் மேலே பார்த்தவாறு நீச்சல் அடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நாங்கள் தொழில் செய்கிற துறைமுகம். இது அராலி இந்துப்பட்டி மைதானம் சொல்லி இது ஒரு துறை. இந்த துறையில தான் எங்கள் வள்ளங்கள் நிற்கிறது. நாங்கள் தொழில் செய்கிற இடம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கோட்டை வரையான ஒரு கடற்பாதையாக அந்த நாளிலே வெள்ளக்காரர்கள் அதை பாவித்திருக்கின்றார்கள். எங்களுடைய தமிழருடைய வரலாற்றை நாங்கள் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். கடாரம் வென்ற சோழனவன் கப்பலில் சென்ற கடல் என்று சொல்வார்கள். அதாவது கடாரம் என்று சொல்லப்படுகின்ற போட்டிகள் ஆரம்பித்து இப்போது படகுகள் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றன அராலித்துறையை நோக்கி. கடலில் இருப்பதால் அந்த திசைகள் பெரிதாக விளங்கவில்லை. ஆனால் மீனவர்களுக்கு தெரியும் இந்த படகுகளை எந்த பக்கம். நுங்குநாடு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது அராலி கடலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த அராலி கடல் உள்ளே ஒரு போட்டி ஒன்று நடைபெறப் போகின்றது. அதாவது இந்த கடல் என்பது ஆழமான கடல் இல்லை. அதாவது ஒரு தப்பு தண்ணி என்று சொல்வார்கள். உள்ளே சிறிது ஆழமான பகுதி இருக்கின்றது. அது தவிர்த்த ஏனைய பகுதிகள் நீர்மட்டம் குறைந்த பகுதிகளாக இருக்கின்றன. இந்த பகுதியிலே இன்றைய தினம் ஒரு பாய்மர போட்டி இடம்பெறப் போகின்றது. பாய்மர படகு போட்டி இடம்பெற போகின்றது. அதற்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். அதாவது இந்த இடத்திலிருந்து இதற்கு எதிராக தெரியக்கூடிய கடல் எல்லையானது மண்குமான் கடற்கரை எல்லை. அங்கிருந்து தான் இந்த படகு போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. அங்கிருந்து இந்த பகுதியை நோக்கித்தான் அவர்கள் போட்டிக்கு வேகமாக ஓடி வருவார்கள். அதற்காகத்தான் நான் இப்போது இந்த அராலி பகுதிக்கு வந்திருக்கின்றேன். இந்த அராலியிலும் குறிப்பாக சொல்ல போனால் அராலி துறைக்கு அண்மையாகத்தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். கடலின் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன். இதை பார்ப்பதற்கு ஏராளமானவர்கள் இன்னும் சொற்ப வேளையிலே வருவார்கள் என கூறப்படுகின்றது. அது தவிர இந்த பகுதிக்கு ஏராளமான சிறுவர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த போட்டிகளை பார்ப்பதற்கு. மிகவும் ஆழமான தூரத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் சிறுவர்கள். அதாவது சிறுவர்கள் செல்லக்கூடிய அளவு இந்த பகுதியானது நீர்மட்டம்
நீர் கொள்ளளவு குறைந்த பகுதியாக காணப்படுகின்றது. இந்த பகுதியில் தான் பாய்மர படகு போட்டி இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த காணொளியூடாக நாங்கள் இந்த படகு போட்டி சம்பந்தமான முழுமையான விடயங்களையும் கண்டு மகிழலாம். தொடர்ச்சியாக இந்த காணொளியோடு இணைந்திருங்கள். இப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான சிறுவர்கள் கடலின் உள்ளே செல்கின்றார்கள். இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக ஆழங்குறைந்த பகுதி என்பதால் இவர்கள் அச்சமில்லாமல் செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்கள் இந்த படகு போட்டியை பார்க்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை வயதுங்க படிக்கிறீங்க? பட்டுக்கோட்டை இந்து கல்லூரி. இவர் யாழ் அராலி சரஸ்வதி இந்து கல்லூரி. சரி சரியா. அதாவது போன முறை என்ன நடந்தது அந்த போட்டி? போன முறை அங்க மங்குமான் இருந்து படகுல வந்து மங்குமான் பிள்ளையா இருந்து படகுல வந்தது. இந்த முறை அப்படிதான் நடக்குது. சரி, நீங்க நல்ல பாடகர்கள் கேள்விப்பட்டேன். உண்மையே அந்த தமிழ் நல்லா பாட்டு படிப்பாரா எல்லாரும் சொல்லிக்கணும். சரி, ஒரு பாட்டு ஒன்று படிங்க. அண்ணா பாத்தியா அப்பதத்து தேனா பாத்தினா அண்ணா பாத்தியா அப்பதத்து தேனா பாத்திதோ. சரி, பாட்டு படிக்கிறீங்களா? அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எந்த நாட்டு பாட்டு இது? இல்ல, இந்தியால இந்தோனேஷியா பாட்டு. இந்த பாட்டு வீடியோ பாத்துறீங்களே? அப்ப எப்படி இந்த பாட்டு உங்களை பாடம் பெறுது படிக்கிறீங்க? பாக்ஸ் எல்லாம் போடுறோம், பெருசா கூட்டி விட்டு கேட்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த போட்டியின் ஏற்பாடுகளாக இருக்கின்றீர்கள். இந்த போட்டியை பற்றி சொல்லுங்க. யாரால வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது? இது வந்து எங்களோட பாரம்பரிய விளையாட்டுகளை 80ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு நாங்கள் ஒரு வந்து தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர் இந்த பாய்மர விளையாட்டு கழகத்தின் பேர் அண்ணா விளையாட்டு கழகம். அண்ணா விளையாட்டு கழகம். அண்ணா விளையாட்டு கழகம். அதன் முகவரி வந்து அராலி கிழக்கு அண்ணா விளையாட்டு கழகம். அதாவது 80ஆம் ஆண்டு உங்களோட விளையாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 80ஆம் ஆண்டுல இருந்து நீங்கள் இந்த போட்டி நடத்த வரீங்களா? 80ஆம் ஆண்டிலிருந்து நடத்தி முதியோர்கள் நடக்கப்பட்டு இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 45 வருடங்கள். 45 வயதும் ஆயிட்டு. அதாவது என்னென்ன போட்டிகள் நடக்கும்? நாங்கள் வந்து ஃபுட்பால் நிகழ்ச்சி வைக்கிறோம். நாங்கள் அதாவது மருதன் டேஸ், பெண்களுக்கான மருதனோட போட்டி, ஆண்களுக்கான மருதனோட போட்டி, அடுத்து படகு போட்டி, அடுத்து நீச்சல் போட்டி. சரி, இப்ப என்னென்ன போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன? இப்ப உதயபந்தாட்டம் காலிறுதி வரைக்கும் வந்துருக்கு. காலிறுதி வரைக்கும் வந்துருது. மருதன் டேஸ் முடிஞ்சது. அடுத்து பாய்மர கப்பலம். சரி, உதயபந்தாட்டம் வந்து நீங்கள் அதாவது மாவட்ட ரீதியாக நடத்துவீங்களா இல்லாட்டி? வலிகாமல் லீக். அது வலிகாமத்தில் உள்ள எல்லா கழகங்களுக்கும் பங்கு பெற்று இப்ப காலிறுதியை தாண்டிட்டது. இன்றைய இந்த பாய்மர படகு போட்டியை பற்றி சொல்லுங்க. இந்த பாய்மர போட்டி இப்ப அங்க இருந்து எங்கட தொழிலாளர்கள் வந்து போயிட்டு பாய் எடுத்து அந்த பாயின் திசையை நோக்கி இந்த இடத்துக்கு வந்து சேரிக்கணும். சரி சரி. அதாவது மண்குமான்ல இருந்து எங்கட மினங்குப்பட்டி கரையோரம் வந்து ஒதுங்கி. சரி, போட்டி தான் நடக்க போகுது. எத்தனை பேர் பங்கு பெறுவீங்க? கிட்டத்தட்ட 25 பேருக்கிட்ட பங்கு. 25 பேர். எல்லாரும் எந்த பகுதியை சேர்ந்தார்கள்? எல்லாம் உங்களோட அராலி கிழக்கு மக்கள். சரி சரி சரி. அதுக்கு பிறகு வந்து நீச்சல் போட்டி. அதுக்கு பிறகு வந்து நீச்சல் போட்டி எங்க நடக்கும்? நீச்சல் போட்டி வந்து கல்லுண்ட வடத்துல இருந்து கிழக்கு நோக்கி இங்க. அதாவது கல்லுண்டான்னு சொல்லிக்குள்ள வழக்கியாத்து பாலம். அதுக்குள்ள வழக்கியாத்து அதுல இருந்து வரும். அந்த பாலத்துக்குள்ள தூங்கிடுமா? பாலத்துல இருந்து துவங்கி இங்க வரணும். இங்க வரும். சரி சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கழகம் வளர்ச்சி வர வாழ்த்துக்கள். நீங்கள் வந்ததுக்கு நன்றி. சரி சரி. இந்த பாய்மர போட்டியிலே பயன்படுத்தக்கூடிய அந்த பாயாக இருக்கக்கூடிய துணியைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். அதாவது விசேடமாக தைக்கப்பட்டிருக்கின்றது. மூங்கில் தடையில சுற்றுகின்றார்கள். அண்ணா, என்னதுக்காண்டி மூங்கில பாவிக்கிற நீங்கள்? பேரம் இல்லையண்டு. அப்ப இது என்ன சாமான்? இது பின்னாங்க தெரியும். இது என்னதுக்காக? பாய் மரத்துக்கு போடுறது. சரி சரி சரி. இந்த ஹோட்டலுக்கு போட்டு கைத்த போட்டு இருக்கிறது என்ன? சரி 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 சரி. நீங்க பாரம்பரிய முறையில பாயல் செய்கிறீங்க இல்லையா? எப்படி? அதாவது உண்மையான பனை ஓலை பாயெல்லாம் முந்தி போடுறது? சரி சரி. இப்போது இந்த பாய்மர படகு போட்டியை நடத்தக்கூடிய அண்ணா விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் மணிவண்ணன் அண்ணா இணைந்திருக்கின்றார். இந்த பாய்மர படகு போட்டி ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய போட்டிகள், இந்த பாய்மர படகு போட்டிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த நீச்சல் போட்டிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது பாய்மர போட்டி நடக்க போகுது. இது வந்து எங்களை பாரம்பரிய போட்டியாக நடந்துட்டுருக்கு. இந்த போட்டியில் இந்த வித வீரத்தை காட்டுறதுக்காக தான் ஒருத்தர்
தொழிலாளியும் வீரம் நாங்கள் இதெல்லாம் செயலை கண்டுபிடிப்போம். அடுத்து வந்துன்னு சொன்னால் இது நாங்கள் 80ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போட்டி. இது இன்றைக்கு தொழிலாளி யார் வீரன் என்ற இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த பகுதியில வந்து இன்னும் ஒரு பிரச்சனை நான் கேள்விப்பட்டேன். இந்த அராலித்துறைக்கும் அந்த வேலனையில் இருக்கிற அராலித்துறைக்கும் இடையில வந்து ஒரு சிறிய கடற்பரப்பு தான் இருக்கின்றது. அதுக்குள்ள ஒரு பாலம் ஒன்று போட்டா பலருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அது சம்பந்தமா நீங்க யாரோடையும் கதைக்கலையே? அதை போட போட்டு வந்தாங்க. அதுக்கு நாம கடத்தொழில் சங்கத்தை கேட்டதுன்னு சொன்னா எங்களுக்கு அதை பாலமா போட்டு தர சொல்லி. ஆமா ஆமா. அதுக்கு மீன்கள் போய் திருக்கடலா இருக்கிறபடியால அங்கே மீன் பெறக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு செய்யறதுக்கு தான் கேட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாமதிச்சுக்கு இருக்கு அந்த ரோட்டு. செய்துதாரம் சொல்லிக்கலாம் செய்தாரம் அரசாங்கத்தை செய்ய வேண்டிய ரெடி பண்ணினாங்க. அப்புறம் அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பாலம் செய்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? நீங்க ஒரு கடற்தொழில் சங்க தலைவராக இருக்கிறீர்கள். அதே வந்து பல இளைஞர்கள் அங்கே கூடிய ஒரு விளையாட்டு கழகத்தின் தலைவராக இருக்கிறீர்கள். நன்மை கிடைக்கும். அதாவது நன்மை என்னன்னு சொன்னா இது மக்கள் இந்த நயனாவது உங்களை போறது சுருக்கமான ரோட்டு. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 20 நிமிஷத்துல நயனாவுக்கு கூடிய மாதிரி இருக்கும் அராலில இருந்து. சரி 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 குறுகிய வழியா போய் கொண்டிருக்கலாம். சரி சரி. இதால மக்கள் பாதனைக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி உண்டு. எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து பாய்மரம் வந்து நான் நினைச்சது வந்து இந்த பனையோட பாயால தான் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம் பழைய காலத்துல. ஆனா இப்போது பார்த்தா துணிதான் நீங்க பயன்படுத்துகின்றீர்கள். அதை பற்றி சொல்லுங்க. இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் ஒரு 12 வயசுல 13 வயசுல கடல்ல இறங்கினேன். அந்த காலத்துல இருந்து இந்த பாய்ச்சியில தான் போட்டு எடுத்து வர்றாங்க. சரி சரி சரி. பொதுவா பாயன்னாலே அந்த பழைய காலத்துல பயன்படுத்தி காலமாற்றத்தை கருதி இது வந்து சோமான முறையா இருக்கு. சோமான செய்யறாங்க. இது நல்ல ஒரு இதா இருக்குது. உங்களுடைய விளையாட்டு கழகத்தின் இதர செயற்பாடுகள் சொல்லுங்க. என்னென்ன விஷயங்களை நீங்கள் சமூகத்துக்காக செய்து வாரீங்க? இது மக்களுக்காண்டி ஒரு வீர செயலானது நடந்துட்டு இருக்கு. மற்றது நாங்கள் விளையாட்டு கழகம் இருக்கு. மற்ற எங்களுக்கு சனக நிலையம் இருக்கு. கடத்தொழில் சங்கங்கள் இருக்கு. எங்களுக்கு இந்த மக்களுக்கு நல்ல 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 சேவையெல்லாம் செய்து வரோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மக்கள் வருஷம் இதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அராலிகளுக்கு ஐயனா கோவிலடி அண்ணா விளையாட்டு கழகம் நடத்தும் விளையாட்டு போட்டி. இதை நாங்கள் இப்போ 50 வருஷமாக இந்த பாயோட்டம் என்று வள்ள பாயோட்டம் என்றதும் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். இது எங்கண்ட மக்களின் ஒரு ஓர்மம் என்று கேட்டால் இது எல்லா மக்களுக்கும் இதைத்தான் செய்ய வேணும், எல்லா மக்களும் இதை காட்ட வேணும் என்ற ஒரு வீதியில் இந்த பாயோட்டத்தை இன்றைக்கு வைக்கிறார்கள். முதல் பந்தோட்ட வீண ஃபுட்பால் மேட்ச் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது முடிய மருதன் ரேஸ் நடத்தினவை. இப்போ பாயோட்ட வள்ளம் என்று சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தான் ஓடினவை. இப்போ எல்லாரும் அதை எல்லாம் ஊக்குவிக்கணுமென்று கொஞ்சம் கூடுதலாக இதை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். எங்கள்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இந்த பாயோட்டம் பண்ணப்பட்டது எங்களோட காலகாலத்தில் ஒரு தொழில். இதை நாங்கள் தொழில் செய்கிற துறைமுகம் இது அராலி இந்துப்பட்டி மைதானம்னு சொல்லி இது ஒரு துறை. இந்த துறையில் தான் எங்கள்ட வள்ளங்கள் நிற்கிறது. நாங்கள் தொழில் செய்கிற இடம். நாங்கள் இப்போ எத்தனையோ காலகாலமாக எங்கள்ட முதியோர் செய்த தொழில் இப்போ இந்த பாயோட்டம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செயல். எங்களோட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை நடத்துறதுக்கு விரும்புகின்றார்கள். இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இதை செய்கிறதுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும். இதை நாங்கள் நிறுத்துறதுக்கு எங்கள் மக்கள் இன்னும் முடிவெடுக்க இல்லை. ஆனால் இது இன்னும் வளர்ந்து கொண்டு வரணும் எங்களுக்கு ஒரு ஆசை. இப்போது ஒரு அண்ணா அவரால் பாய்களை விரித்து கட்டி இருக்கின்றார். இப்போது புறப்பட்டு செல்ல போகின்றார். அதாவது மண்கும்மான் பக்கமாக செல்ல போகின்றார். வணக்கம். நீங்களும் போட்டி பங்கு பெற்றுங்களா? மகன் போற. அப்ப நீங்கள் வந்து உதவி செய்ய வந்துக்கிறீங்க. கம்பெனி. சரி சரி. அதாவது நீங்கள் இந்த போட்டிக்கு மட்டும்தான் பாயை கொண்டு வந்து கட்டுறீங்களா இல்லாட்டி போய்கெஞ்சில் போய் அதாவது காத்து வளத்துக்கு வரக்கூடிய பக்கத்துக்கு நீங்கள் பாயில பாவிப்பீங்க, அது போக முடியாத இடத்துக்கு இங்கே பாவிப்பீங்க. சரி சரி சரி. எவ்வளவு காலமா நீங்களும் இந்த போட்டியில முந்தி பங்கு பெற்றுப்பீங்களான்னு? எவ்வளவு காலமா பங்கு பெற்றுருக்கீங்க? இந்த போட்டியில் நீங்க வெற்றி பெற்ற அனுபவங்கள் ஏதாவது? போன நீங்களா சாம்பியன்? சரி 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 சரி. இப்போது இந்த படகு போட்டியை பார்வையிடுவதற்காக நாங்கள் கடலுக்கு செல்ல போகின்றோம். அதற்காக இந்த படகில் ஏற போகின்றோம். சரி, தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த படகு போட்டியில் என்னென்ன விடயங்கள் நடக்கின்றது என்பதை பார்க்கலாம். இப்போது பெரும்பாலும் எல்லா படகுகளும் அந்த பக்கம், அதாவது மண்கும்பான் பக்கத்தை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் கூட இந்த படகுகளை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இனித்தான் போட்டிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. சரி, பார்க்கலாம் என்ன நடக்கின்றது, எவ்வாறு இந்த போட்டி அமைகின்றது. சுவாரஸ்யமான போட்டியாக நிச்சயமாக இருக்க போன்றது. தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக இணைந்திருப்போம்.
இந்த பாய்மர படகுகளை பற்றி சொல்லுகின்ற போது எங்களுடைய தமிழருடைய வரலாற்றை நாங்கள் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். கடாரம் வென்ற சோழனவன் கப்பலில் சென்ற கடல் என்று சொல்வார்கள். அதாவது கடாரம் என்று சொல்லப்படுகின்ற மலேசியாவின் கெடா மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு காலத்திலே ராஜராஜ சோழன் கைப்பற்றி தனது ஆட்சியை நிறுவினார் என்றும் அவன் பயன்படுத்திய அனைத்துமே இந்த பாய்க்கப்பல்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அவ்வாறான தமிழ் பரம்பரையில் பிறந்த நாங்கள் இந்த படகு போட்டிக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பெருமையாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அவர்கள் செல்லக்கூடிய அந்த படகிலே வந்து இயந்திரங்கள் பூட்டப்படவில்லை, கையால் தான் அவர்கள் கைத்தாங்களாக வலித்து கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் போட்டியாளர்களாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் அதுக்கு உள்ளுக்கு பாய்களை கூட கட்டி வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களுடைய படகிலே அவர்கள் அந்த இயந்திரத்தை பூட்டவில்லை. இப்போ ஒரு படகு ஒன்று எங்களை முந்தி செல்லக்கூடிய காட்சியை தான் பார்க்கின்றோம். அதாவது அதிக குதிரை வலுவுடைய இயந்திரத்தை அங்கே பூட்டி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். எல்லாரும் சிரியுங்கோ. ரைட். அங்கே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் சந்தோஷமாக பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த படகு போட்டி ஆரம்பிக்கக்கூடிய அந்த மண்கும்பான் பகுதியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கலாம். நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி, குறிப்பாக நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி சற்று ஆழமான பகுதியாக இருக்கின்றது. அதனால் தான் அலைகளும் சற்று அதிகமாக இங்கே அடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சற்று ஆழமான பகுதியாக இந்த பகுதி தான் இருக்கின்றது. தண்ணீரை கிழித்துக் கொண்டு ஒரு படகு எங்களை மீண்டும் ஒரு படகு எங்களை முந்திக் கொண்டு செல்கின்றது. போங்க வாரம், நாங்கள் உங்களை முந்துறதுக்கு வாரம். நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கடல் பகுதியானது ஆழம் குறைந்த பகுதியாக இருக்கின்றது. ஆனால் இடையிலே, இந்த கடலின் இடையிலே ஒரு ஆற்று பகுதியான ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த ஆற்று பகுதியானது எதற்காக பயன்படுத்தப்படும் சொன்னால், கேரநகரில் இருக்கக்கூடிய ஹெமன் கீழ் கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கோட்டை வரையான ஒரு கடற்பாதையாக அந்த நாளிலே வெள்ளக்காரர்கள் அதை பாவித்திருக்கின்றார்கள். அந்த பகுதியை நாங்கள் கண்ணால் பார்க்கின்ற போது தெரிகின்றது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அந்த கடலில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றை அவர்கள் இனங்காணக்கூடிய மாதிரி அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. இப்போது படகு போட்டிகள் ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய மண்கும்மான் கடற்கரை கடலுக்கு உள்ளே தான் நாங்கள் இப்போது நிற்கின்றோம். இந்த இடத்திலிருந்தான் அந்த படகு போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இப்போது இந்த கடல் சமர் நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்கிருந்து தான் போட்டிகள் நடைபெற போகின்றன, ஆரம்பிக்க போகின்றன. இங்கிருந்து தான் இந்த போட்டியாளர்கள் அராலி கடற்கரையை நோக்கி செல்ல போகின்றார்கள். எனக்கு முன்பாக தெரிவது மண்கும்பான் பிள்ளையார் ஆலயத்தின் கோபுரம். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கடற்கரை தான் இது. உண்மை சொல்லப்போனால் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. தரைகளிலே பல்வேறு வகையான போட்டிகளை பார்த்திருப்போம். இது கடலில் நடைபெறக்கூடிய போட்டி. இந்த படகு போட்டியிலே அனுபவம் வாய்ந்திருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த அண்ணா அவர்கள், அதாவது பழைய தலைவராக இருக்கக்கூடியவர், தனது வள்ளத்தை வலித்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த கடலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து புறநீச்சல் அடிக்கிறார். அதாவது இரண்டு கால்களையும் சப்பானி கட்டிக்கொண்டு அவர் மேலே பார்த்தவாறு நீச்சல் அடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சப்பானி கட்டிக்கொண்டு, அதாவது ரெண்டு காலையும் கட்டிக்கொண்டு நீந்தி செய்து காட்டுறார். அதாவது தியானம், தண்ணிக்க தியானம் செய்து காட்டுறார். இந்த ஒரு பேலன்ஸ்ல நிற்கிறார். கிட்டத்தட்ட போட்டிக்காக பங்கு பெற்றக்கூடிய படகுகளில் பெரும்பாலான படகுகள் அந்த போட்டி இடத்தை அடைந்துவிட்டன. இன்னும் சில படகுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன.
இப்போது விளையாட்டுக் கழகத்தின் பொருளாளர்கள் மும்முரமாக இந்த ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இவர்தான் அந்த பொருளாளர். போட்டிக்காக வந்திருக்கக்கூடிய படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்திலிருந்து தான் போட்டிகள் ஆரம்பிக்கப் போகின்றது. இன்னும் சில படகுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து படகுகளும் இந்த இடத்தை அடைந்த பின்னர் போட்டிகள் இங்கிருந்து ஆரம்பமாகும். ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருக்கப் போகின்றது. யாழ்ப்பாணத்திலே இவ்வாறான பாய்மர படகுகள் போட்டிகள் இதுவரை எங்கேயும் இடம்பெறவில்லை. இந்த இடத்தில் மட்டும்தான் இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த ஏற்பாட்டாளர்கள். அதுவும் பல ஆண்டு காலமாக இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விடயம் ஒரு அராலி கூட ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு இந்த விடயம் ஒரு சிறப்பான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சரி, அடுத்ததாக ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த போட்டிகளை நாங்கள் எவ்வாறு அந்த போட்டிகள் நடைபெறுகின்றன என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். மியூசிக் தான் இந்த கடலில் ஒரு வகையான புல் முளைக்கும். அதாவது இந்த புல்லை சாதாளைன்னு சொல்வார்கள், கடல் சாதாளைன்னு சொல்வார்கள். அதுதான் அடியில் தெரிகின்றது. அந்த சாதாளைகள் அந்த இறந்த பின்னர் மேலே மிதக்கக்கூடிய அந்த சக்கைகள்லாம் இது. எந்த வண்டம் கூட தொங்கல் அந்த லைன்ல கொஞ்சம் தூரம் தான் அங்காலே உண்டு வரும், நடுவுலே உண்டு வரும் தொங்கல். இந்த தொங்கலும் அந்த தொங்கலும் பிள்ளாவடினமா தாங்கி நம்ம ஒன்று பார்க்கறது. இப்போது போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. அனைத்து படகுகளிலிருந்து அந்த பாய்கள் விரிந்திருக்கின்றன. இப்போது இந்த போட்டியாளர்கள் அராலித்துறை கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் மிக மிக அண்மையாக சென்று இதை காட்சிப்படுத்த முடியாது என்று சொன்னால், அந்த படகுகளுக்கு இடையேயான தூரத்தை அவர்கள் நீண்ட தூரமாக அவர்கள் அதை பராமரிக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு படகோடு இன்னும் ஒரு படகு முட்டக்கூடாது என்பதற்காக. போட்டிகள் ஆரம்பித்து இப்போது படகுகள் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றன அராலித்துறையை நோக்கி. கடலில் இருப்பதால் அந்த திசைகள் பெரிதாக விளங்கவில்லை. ஆனால் மீனவர்களுக்கு தெரியும் இந்த படகுகளை எந்த பக்கம். இந்த படகுகளுக்கு அண்மையாக சென்று காட்சிப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால், படகுகளுக்கு அண்மையாக இயந்திரம் பூட்டிய படகுகளை கொண்டு செல்ல முடியாது. அவர்களுடைய அந்த பாதை மாறிவிடும். போட்டியின் முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. இவர்கள் எக்காரணம் கொண்டும் அந்த படகுகளை வலிக்கக்கூடாது, தடிகளை பாவித்து வலிக்கக்கூடாது. இவர் காற்றின் திசையை மட்டும், காற்றை வீசக்கூடிய அந்த தன்மையை மட்டும் வைத்து இந்த படகு போட்டியில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். எங்களால் கூட இந்த காட்சிகளை நேர்த்தியாக படமாக்க முடியவில்லை. நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய வல்லம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. போட்டியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய படகுகள் நேர்த்தியான முறையிலே தமது இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது இவர்களுடைய இலக்கு அராலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஐயனார் ஆலயத்தினுடைய கோபுரத்தை நோக்கியதாக இருக்கின்றது. ஆனால் இங்கிருந்து பார்க்கின்ற போது எந்த படகு முன்னால் செல்லுகின்றது, எந்த படகு பின்னால் செல்லுகின்றது என்பதை பார்க்க முடியாத, கணிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த படகுகளுக்கு அண்மையாக செல்லுகின்ற போது அந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது அந்த போட்டியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய படகுகளுக்கு அண்மையாக இயந்திரம் பூட்டிய படகுகள் செல்லுகின்ற போது அந்த போட்டி படகினுடைய திசைகள் மாற்றமடையும். அதனால் அந்த போட்டியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அந்த படகுகளுக்கு அண்மையாக செல்லக்கூடிய ஒரு இயந்திரம் பூட்டிய படகை அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சொல்லுகின்றார்கள். இதுதான் அந்த படகு.
வந்து சரிஞ்சு ஓடுது பாருங்க. அவ்வளோ காற்று கவக்குமோ வந்து சொல்லி பயப்பட்டு கொண்டிருக்கணும். பொதுவாக படகு போட்டிகளை நாங்கள் இந்தியாவிலே கேரள மாநிலத்திலே நடைபெறக்கூடிய போட்டிகளை பார்த்திருப்போம். யாழ்ப்பாணத்திலே இவ்வாறான ஒரு படகு போட்டி, அதாவது பாய்மர படகு போட்டியை பார்ப்பது என்பது எனக்கு இதுதான் முதல் தடவை. எதிர்காலத்திலே இந்த போட்டிகள் வந்து உண்மையாக விருத்தி செய்யப்பட வேண்டும், ஏராளமானவர்கள் பங்கெடுக்க வேண்டும், இவர்களுக்கான பரிசுகள் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும். இது பாருங்க, வள்ளங்களை பாருங்க, பாருங்க. தான் இந்த படகுகளும் போட்டிக்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த படகு போட்டியிலே இறுதியாக வரக்கூடிய அந்த பச்சை பாய்மரம் போட்ட படகு, இது தவிர ஏனைய படகுகள் இந்த படகுகளை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. கடலில் கிடைக்கும் தண்ணியை எடுத்து பாய்களுக்கு தெளிக்கிறார்கள். அதாவது இந்த பாய்களை கனமாக்கிவிட்டால் காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது வேகமாக இந்த படகுகள் முந்தி செல்லக்கூடிய தன்மை இருப்பதால் இந்த பாய்களுக்கு தண்ணீரை ஊற்றுகின்றார்கள். கடற்தண்ணீரை அள்ளி வாளியால் தள்ளி ஊற்றுகின்றார்கள். அப்போது இந்த பாய்களின் மீது படுவதால் அது கனமாகி வேகத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது கீழே தண்ணிக்க சாலது பாய் பாய் தண்ணிக்க போட்டுது ஓடப்படாது இல்லை. விழுந்துரு எல்லாரும் பாயம் விழுந்துட்டு இந்த அமைப்பு தான் கடலிலே இறால்கள் நண்டுகளை பிடிப்பதற்கு ஏற்படுத்துவார்கள். ஒரு படகிலே கட்டப்பட்ட பாயானது அருந்து கடலுக்குள் விழுந்து மீண்டும் அந்த பாயை நிமிர்த்தி மீண்டும் தமது போட்டியை தொடங்குவதற்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கொடி போன்று பறக்கின்றது அந்த பாயானது. அதை மீண்டும் கட்டி தயார்படுத்த வேண்டும். பெரிய படகு ரோஸ் வந்து இதைத்தான் ரோஸ்ன்னு சொல்லினோம். அந்த நீலமேலோ இதுதான் இப்ப முதலாவது. அப்போது ரோஸ் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டது. இறுதி இலக்கை அடையும் வரைக்கும் இந்த போட்டியினுடைய முடிவுகள் வந்து மாற்றம் அடையலாம். ஏன்னு சொன்னால் அவர்கள் செல்லக்கூடிய அந்த கடலின் அமைப்பு, வீசக்கூடிய காற்று, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த படகின் நீளம் என்பவற்றை பொறுத்தது இவர்களுடைய இறுதி முடிவுகள் மாற்றம் அடையலாம். பார்க்கலாம் யார் அந்த முதல் பரிசை தட்டக்கூடியவர் யார் என்று பார்க்கலாம். இந்த போட்டியில் பங்கு பெற்ற அனைவருமே வெற்றியாளர்கள் தான். என்று சொன்னால் துணிச்சலாக இந்த விடயத்திலே களமிறங்கி இருக்கிறார்கள். இவ்வாறான பாய்மர படகுகளை பயன்படுத்தித்தான் இலங்கையை ஆண்ட பல அந்நிய சக்திகளும் இந்த நமது நாட்டுக்குள்ளே நுழைந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளையும் தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தார்கள். அதற்கு முற்பட்ட காலத்திலேயே ராஜராய சோழன் அவர்கள் இந்த பாய்மர கப்பல்களை பயன்படுத்தி உலகை ஆண்டதாக ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அது தமிழர்களுக்கு பெருமையான விடயமாகவும் இருக்கின்றது.
அதாவது கடாரம் என்ற சோழன் என்று அந்த சோழனை சொல்வார்கள். அதாவது தற்போது மலேசியாவாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கெடா மாநிலம் என்ற பகுதியை அந்த நாளிலே சோழப்படைகள் சென்று அந்த பகுதியை கைப்பற்றி அந்த பகுதியை ஆட்சி செய்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அவ்வாறான பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தமிழர்கள் தற்போது நடத்தக்கூடிய இந்த போட்டியானது எதிர்காலத்திலே மேலும் விரிவுபட வேண்டும் என்பது பலருடைய அபிப்பிராயமாகவும் இனிமேல் மாறக்கூடும் என நான் நினைக்கின்றேன். சொல்றது என்னன்னா, இதுல வந்து சொல்ல இல்லாத முதலாவது போரால் கடைசியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா அது அந்த இடத்துல நடக்கிற காற்றையும் மற்றது சூழலையும் வச்சு தான் கணிக்கப்படுமா. இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவது வேறு வேறு போட்டு முன்னணி வைத்து கொண்டு இது வரைக்கும் முதலாவதாக நின்றவர் இப்போ வந்து கிட்டத்தட்ட 5ஆவதாக வந்திருக்க. இப்போ கிட்டத்தட்ட 6ஆவது வந்தவர் இப்போ வந்து 3ஆவது வந்திருக்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியில். என்னடா காற்று விழுந்துட்டு எல்லாரும் வந்து தாங்கினா பவுலன்னு சொல்லப்படுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அங்கே இது குழுதான் இவங்க தீர்மானிக்க போகுது வெற்றி தோல்வி யாரு போகிறது பார்ப்போம். அதாவது இந்த போட்டி முறைகளின் படி இவர்கள் வந்து வலிக்கக்கூடாது. இவர்கள் வந்து அந்த காற்றை மட்டும் பயன்படுத்தி செல்ல வேண்டும். அவ்வாறு காற்றை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நம்பிக்கையில் செல்லக்கூடிய ஒருவராக இருந்தவர் தற்போது அவரும் அதை பாவித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது என்ன சூழ்நிலையோ தெரியவில்லை. அதாவது இந்த போட்டியிலே வந்து இந்த இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படகு தான் முதலாவதாக வரக்கூடிய படகாக இருக்கின்றது. இருப்பினும் இவர்களை பின்தொடர்ந்து கலைத்துக் கொண்டு வருகிறார்கள் மற்ற படகுக்காரர்கள். இந்த பாய்மர படகுகள் என்பது வெறுமனை மீன்பிடிக்காக மட்டுமல்லாது பண்டைய காலத்திலே தமிழர்கள் தமது வாணிபத்தை மேம்படுத்துவதற்காக இந்த பாய்மர படகுகளை பயன்படுத்தியதாக வரலாறுகள் சொல்கின்றன. இதுதான் இறுதி இலக்காக இருக்கின்றது. இங்கே கொடி கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தை நோக்கி தான் அவர்கள் வர வேண்டும். வந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கலாம் யார் வெல்ல போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த படகுதான் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இலக்கை அடைவதற்காக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இப்போது போட்டியானது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. பாருங்கள், இந்த படகு முன்னோக்கி செல்கின்றது. இதை விட இன்னும் ஒரு படகு அங்கே அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய அந்த ஐயா அவர்கள் அந்த படகை வளைத்துக் கொண்டு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார். இது தவிர ஏனைய படகுகள் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. கடற்கரையிலே ஏராளமான மக்கள் குவிந்திருந்து இந்த போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கடலுக்குள் சென்று வந்திருப்பதால் அந்த ஆர்வம் எங்களுக்கு இப்போது இல்லை. ஆனால் கடற்கரையில் நிற்பவர்கள் இந்த விடயத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த போட்டி ஒரு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. எல்லைகளை தாண்டி இருக்கின்றார்கள். பாய்களை சுருக்கி இருக்கின்றார்கள். இந்த படகு போட்டியிலே முதலாவதாக வந்திருக்கக்கூடிய அண்ணதான் இவர். இந்த படகு கூட கம்சனன் என்ற பெயரில் நிற்கிறது எழுதியிருக்கின்றது. ஐயனாருடைய படத்தை கூட வேற வச்சிருக்கின்றார். சரி, நீங்கள் அந்த படகுல வந்தீங்களா? சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் நூற்றுக்கணக்கான படகுகளோட இந்த போட்டி நடக்கணும். சரி அண்ணா. போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு படகுகளையும் சூழ்ந்து அவர்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொல்லி பக்கத்தில் நிற்கிறார்கள். எல்லா படகுகளுக்கும் அண்மையாக செல்ல முடியாது. படகு போட்டியில் பங்கு பெற்றிருந்தீங்க, என்ன மாதிரி உங்களோட அபிப்பிராயம்? என்ன நடந்தது? அதாவது காற்று வளம் மாறிட்டு, அதால உங்களால் வலிக்கா வரையலாம் போச்சு. அப்படியே திருப்பி வைப்பிடும், காற்று மாறினோட திருப்பி வைப்போம். அந்த போட்டி எப்போ நடக்குது? நீ அதாவது வருஷப்புள்ள வச்சு முடிக்கணும்.
சரி அண்ணா, நன்றி. வாழ்த்துக்கள். அண்ணா போட்டி எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. இப்போது போட்டிகள் நிறைவடைந்து அனைவரும் தமது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இந்த இடத்திலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. அப்படியா